இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் சங்கீதம் 18 சங்கீதம் 2 என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற துர்கமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலவுமாய் என் ஆண்டவர் இருக்கிறார். இந்த செய்தியின் தலைப்பு, ஆண்டவர் தான் நமக்கு அடைக்கலம். கர்த்தர் என் கண்மலை, கர்த்தர் என் கோட்டை, கர்த்தர் என் இரட்சகர், கர்த்தர் என் தேவன், கர்த்தர் நான் நம்பியிருக்கிற துருகம், கர்த்தர் என் கேடகம், கர்த்தர் என் இரட்சணிய கொம்பு, கர்த்தர் எனக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று வரிசையாக தாவீது ராஜா நன்றியுள்ள உணர்வோடு கூட கூறுகிறார். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? தாவீதை சுற்றிலும் தாவீதுக்கு விரோதமாக செயல்படுகிற சத்துருக்கள். அதில் மிக முக்கியமான நபராக தாவீதின் மாமனார் சவுல், தாவீதின் சொந்த மகனாகிய அப்சலோமும் தாவீதுக்கு விரோதமாக மாறிவிட்டான். மிக மிக ஆபத்தான சூழ்நிலை தாவீதுக்கு. மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கன்னிகளின் மேல் விழுந்தது என்று தாவீது கூறுகிறார். அப்படியானால் அவர் எவ்வளவு இக்கட்டான நிலைமையில் இருந்திருப்பார் என்று யோசித்து பாருங்கள். ஆனால் இவ்வளவு படுபயங்கரமான சூழ்நிலைகளில் இருந்து தாவீதை ஆண்டவர் பத்திரமாக பாதுகாத்தார். அதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், இவ்வளவு நெருக்கங்களுக்கு மத்தியில் தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார், தேவனை நோக்கி அபயம் விட்டார். தாவீது ஜெபிக்கிற சத்தம் ஆண்டவருக்கு போய் சேர்ந்தது. தாவீதின் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. ஆண்டவருக்கு கடும் கோபம் வந்தது. அவர் தம்முடைய அம்புகளை எய்து தாவீதுக்கு எதிராக வந்தவர்களை எல்லாம் சிதறடித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதிலும் உச்சகட்டமாக மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார் என்றும் போடப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட போர்க்கால உதவியை ஆண்டவரை தவிர வேறு யாராலும் யாருக்கும் கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட உச்சகட்ட பாதுகாப்பை ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார். என் கைகளில் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார் என்று அடுக்கடுக்காக தாவீது மிகுந்த நன்றியுள்ள உணர்வோடு ஆண்டவரை பற்றி புகழ்ந்து கூறுகிறார். இந்த சம்பவம் நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது என்றால், நமக்கு விரோதமாக எழுப்புகிற ஆயுதங்களில் இருந்து நாம் தப்ப வேண்டுமானால் 3 முக்கியமான காரியங்கள் நம் வாழ்க்கையில் நடக்க வேண்டும். ஒன்று, கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். இரண்டாவது, கர்த்தருக்கு நம் மேல் பிரியம் இருக்க வேண்டும். மூன்றாவது, கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாக, கைகளில் சுத்தம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். மேற்கண்ட 3ம் தாவீதிடம் காணப்பட்டபடியால் தாவீதை ஆண்டவர் சகல விதமான நெருக்கங்களிலும் இருந்து தப்புவித்தார். எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து தப்புவித்த தாவீது நன்றியுள்ள உணர்வோடு இதை கூறுகிறார், கர்த்தர் என் கண்மலை, என் கோட்டை என்று. ஆகவே எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் தப்பிவிடலாம். ஆண்டவர் நமக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். அதற்கு ஆண்டவர் மீது மாத்திரம் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அவருடைய சமூகத்தில் வந்து நாம் அடைக்கலமாகிவிட வேண்டும். ஆண்டவரை அண்டிக் கொண்டவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. அவர் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் அவர் கையை நம்மை நோக்கி நீட்டி நம்மை பிடித்து தூக்கி விடுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆகவே நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? எதற்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் நமக்கு ஆதரவாக இருக்கிறார் என்கிற உணர்வோடு தைரியமாக நாம் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போகலாம். நம் தேவனை துணைக்கு வைத்துக் கொண்டு மதிலை தாண்டலாம். ஆகவே முழு நம்பிக்கையோடு, முழு விசுவாசத்தோடு, கர்த்தர் தான் எனக்கு பலன், அவர்தான் எனக்கு கோட்டை, அவர்தான் எனக்கு அடைக்கலம் என்று சொல்லி அவரை அண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய கிருபை நம்மை ஒவ்வொரு நாளும் காப்பாற்றும். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக பல காரியங்கள் எழும்பி வருகிறதை நாங்கள் பார்த்து சோர்ந்து போய் விடுகிறோம், பயந்து போய் விடுகிறோம். ஆனால் தாவீதுடைய சங்கீதத்தை நாங்கள் வாசிக்கும் போது, நீர் எங்களுக்கு கோட்டையாக இருக்கும் போது, நீர் எங்களுக்கு கண்மலையாக இருக்கும் போது, நீர் எங்களுக்கு துருகமாக இருக்கும் போது, நீர் எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கும் போது நாங்கள் எதற்கு பயப்பட வேண்டும்? தாவீது செய்தது போல நாங்களும் உம்மை நோக்கி விசுவாசத்தோடு கூப்பிடும் போது எங்களுடைய ஜெபங்களுக்கும் நீர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறபடியால் நன்றியுள்ள உணர்வோடு கூட நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். அப்பா, உம்மை நோக்கி நாங்கள் எங்களுடைய நெருக்கத்திலே கூப்பிடும் போது எங்களுடைய ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறபடியினால் நாங்கள் எதற்கும் கவலைப்படாமல், ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக நாங்கள் காத்து நிற்பதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா.
எங்களுக்கு கடினமான சூழ்நிலைகள் வரும்போது நீர் மாத்திரம் எங்களுக்கு ஆதரவாக இருந்தால் அது எங்களுக்கு போதுமானது. ஆண்டவரே, உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நாங்கள் நடந்து கொள்ள நீரும் எங்கள் மீது பிரியமாய் இருக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் எல்லா விதமான நெருக்கங்களில் இருந்து எங்களை தப்புவிப்பீர் என்று சொல்லி நாங்கள் உணர்ந்து உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம். உமக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாக, உமக்கு முன்பாக நன்றியுள்ளவர்களாக, உம்மை நோக்கி ஜெபிப்பவர்களாக, ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ளவர்களாக நாங்கள் எப்பொழுதும் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.